ஸ்டேஷன்லேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒருத்தவங்க வெட்டும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து பொதுமக்களே அவங்க வந்து நியூஸ் செய்தியாளர் அவர் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து வந்து வெட்டுறது அந்த சம்பவம்லாம் நடந்திருக்குது. அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரெட் நியூஸ் நிறுவனர் வாசு. இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திண்டிவனம் பகுதியில் இருக்கிற நாகராஜ் என்பவர் தான். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு இருக்கிற வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்றது மக்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்ட்டு கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. எது சீரழிஞ்சிருக்குன்னு சொல்லுறீங்க? இல்லை புரியல எனக்கு. இப்போ எவ்வளோ விஷயம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாகையில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த வெள்ளத்தில் வந்து ஒரு ஆண் பெண் சடலம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கானா பாடகர் இருக்காரு. தாம்பரம் வந்து அருகில் இருக்கிற ஒரு கானா பாடகர் வந்து 2 பேர் வந்து தங்குறாங்க ஒரு ரூமில். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரையும் வந்து வெட்டி சாவடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயம் வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அருகே இருக்கிற புதிய பேருந்து நிலையம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழ்பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர், கீழ்பெரும்பாக்கம் இந்திரா நகரை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா வாலிபர் வந்து அடிச்சே வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்து மருத்துவமனை வளாகத்திலே 30 வயசு நிறைஞ்ச ஒரு பொம்பளை லேடிஸை வந்து கல்லாலே அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கானா பாடகர்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அது சாவடிச்சவங்கள 7 பேர்கிட்ட நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நடந்த நீங்க சொன்ன 4 இதுக்குமே பாத்தீங்கன்னா நடவடிக்கை அதுக்கும் எல்லாத்துக்கும் அந்தந்த துறைக்கான இது எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த கானா பாடகரை சாவடிச்சவங்களுக்கு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. நடவடிக்கை கண்டிப்பா எல்லாத்துக்கும் நடக்கும். அப்படியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு அத்தியூர்ல வந்து 11வது படிக்கிற ஒரு பொம்பளை புள்ளைய ஒருத்தன் போட்டோ வச்சு மிரட்டி ஏதோ ஒரு விஷயம் வச்சு மிரட்டி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. அப்படி இருக்கு நிலைமை. இப்போ அவங்களோட நிலைமெல்லாம் வந்து என்ன வருது, அவன் வந்து போட்டோ காட்டி மிரட்டிருந்தாலும் அவன் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறான். அவன் பேர்ல வந்து புகார் கொடுத்துருக்கும். காவல்துறை வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ட்டு அவங்க வந்து சாலை மறியல்லாம் பண்றாங்க. அந்த வீட்டோட உறவினர் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து சாலை மறியல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி வந்து ஐஜி பங்களா எதிரே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் வந்து அவனோட லவ்வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தை நெரிச்சு கல்லாலே வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறான். இந்த போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கே ஒரு பக்கம் பயங்கரமா இருக்குது. இதெல்லாம் இப்படிப்பட்ட நபர்லாம் வேற இருக்கிறானுங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களையும் எல்லாரும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோவையில வந்து அந்த சிறுவனை கொன்னதுன்னு சொல்லிருக்கீங்களா, அதுல 13 வயசு பையனை நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொல்றீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 2 சின்ன பசங்க தான், மீதி அது சின்ன பசங்களே சாவடிக்கல. அது மீதி வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் பெரியவங்க, நம்ம 35 வயசு 36 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலயும் வந்து எல்லாத்துமே நம்ம ஆக்ஷன் எடுத்துன்னு தான் இருக்கோம் எல்லாத்துக்கும். அது கூடிய சீக்கிரத்துல அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு முடிவு கண்டிப்பா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்துல கரம்பக்குடி அப்படின்ட்டு ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி, வாய் பேச முடியாது காது கேட்காத மாற்றுத்திறனாளி, அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி அப்படின்ற ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட் எதிரே வந்து ஒருத்தனை ஓட ஓட வந்து விரட்டி வந்து சாவடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனால் முத்துப்பேட்டையில் இப்போ சமீபத்தில் நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர், நியூஸ் செய்தியாளர், அவர் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து வந்து வெட்டுறது அந்த சம்பவம்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி பேங்க் மேலாளர் ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க அவங்க பொண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி சராமரியாக வெட்டி வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தினசரி இதே போல நடந்துட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்றது? எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோவில்பட்டி சொல்றீங்களா, கோவில்பட்டி ஓட வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாத்துக்குமே உடனே நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த மேலாளரை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி லேடிஸ் ஒருத்தவங்க வெட்டிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதுலயும் ஒருத்தவங்க ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 பேர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது எதுக்கு நடந்தது, எதனால நடந்ததுன்னு எல்லாமே ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணாம இல்ல இப்ப நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்ல வரல. நம்ம எல்லாமே இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே எல்லாமே நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் கூடிய விரைவில் அந்த மீதி இருக்கிற இதுக்கும் எல்லாமே நடவடிக்கை எடுப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவி வந்து கல்லால் அடித்து தாக்கி இருக்கிறான். என்ன காரணம்னு அவன்கிட்ட வந்து விசாரணை பண்ணி பொதுமக்களே வந்து அவனை பிடிச்சி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணுது. அந்த விசாரணையில் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து லவ் பண்ணுன்னு சொன்னாக்கா அந்த பொண்ணு வந்து என்னை லவ் பண்ணலை, அதனால தான் வந்து நான் கல்லால் அடித்து இப்படி பண்ணேன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களோட மனநிலை என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனநிலை வந்து இப்ப எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்ப இது மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களே இப்ப தண்டிக்கிறது தான் ரொம்ப இப்ப ஏற்கனவே ஆட்சிலாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து இது பாதுகாக்கிறது கொஞ்சம் பார்க்க நல்ல விஷயம் தான். பொதுமக்கள் இந்த விஷயத்த வந்து கையாற விஷயம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கணும். எங்க தப்பு நடந்தாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நவுந்து போகாம பொதுமக்களும் இது முன்ன இருந்து தடுக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வேற எது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டியாரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணை வந்து தூக்கி போயிட்டு கும்பலாக வந்து பாலியல் கொடுமை இப்படி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 10 நாளாவே பார்த்தீங்கன்னாக்கா அவர் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கொலை அப்படின்னு இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே நடக்குது. இதுக்கப்புறம் வந்து கொள்ளை நடக்கிறது, இந்த மாதிரி அடில் தள்ளி சம்பவம் இப்படிலாம் நிறைய நடக்குது. இது வந்து இப்போ தாவேக தலைவர் வந்து இது வந்து அவருக்கெல்லாம் தெரியும், தெரியாமலாம் இருக்காது. ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் வந்து இதை பத்தி ஏதோ ஒரு அறிக்கையும் விடல, எதுவும் பண்ண மாட்டேன்றாரு. இவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தங்க வீட்டுக்கு கூட போயிட்டு இன்னும் இது வரைக்கும் வந்து என்ன இது நடந்திருக்கு, இதுக்கு நாங்க வந்து இப்படி வந்து அடிப்படையில இருந்து நாங்க இப்படி பண்றோம், இவங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க வந்து எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம், ஒரு ஆறுதல் கொள்றதுக்கு கூட வந்து தாவேக தலைவரோ இல்ல இந்த இருக்கிற மாவட்ட செயலாளர் அப்படின்றது ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு எம்எல்ஏ யாருமே வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதையுமே சொல்லவே இல்லை. இதே பாத்தீங்கன்னாக்கா திமுக அரசாங்கம் வந்து இருந்திருந்தா இந்நேரம் வந்து திமுகவில் இருக்கிற ஸ்டாலின் உள்பட பல அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்க எது வந்தாலும் கூட இருந்து பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் மக்களுக்கு வந்து நான் வந்த உடனே இது செய்வேன் அது செய்வேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் பாத்தீங்கன்னாக்கா இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன அறிக்கை கூட விடல, இது இப்படி பண்ணாதீங்க போவாதீங்கன்னு இன்னும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல, யாரையும் சம்பந்தப்பட்டவங்க வந்து போய் இது வரைக்கும் போயிட்டு பார்க்கல. இப்படி ஒரு தலைவர் இருந்தா இது வந்து எப்படி வந்து ஒரு மாற்றம் இல்ல. இப்ப நீங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி முடிச்சிட முடியாதுல்ல. இப்ப எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. இப்ப கும்மிடிப்பூண்டியில சாவடிச்சிட்டாங்க சொல்லி அதுலயும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே அரெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப 1, 2 தான் அரெஸ்ட் இல்லாம இருக்குமே தவிர மீதி எல்லாத்தையுமே அரெஸ்ட் ஆயிட்டு தான் இருக்காங்க, எல்லாரையும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இப்ப அரெஸ்ட் ஆனவங்களே பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து கொடுக்குற தண்டனையை வச்சு இப்போ இதுக்கப்புறம் நடக்காத அளவுக்கு கண்டிப்பா அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும். இதுக்கப்புறம் வந்து அமல்படுத்துவாரு உங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இப்ப அதுல ஒரு 3 பேர், இதுல 2 பேர், இதுல ஒருத்தவங்க 6 பேர் 7 பேர், அது மாதிரி எல்லா ஒரு குற்றத்துக்கும் ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை வச்சு இதுக்கப்புறம் தப்பு நடக்காதுன்னு சொல்ல வர அந்த மாதிரி உத்தரவு கண்டிப்பா தலைவர் போடுவார். மீதம் இருக்கிறவங்க வந்து கைது பண்றதுக்கு வந்து ஏற்பாடு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அது வந்து இப்ப இவ்வளவு தூரம் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப அதுக்கும் கூடிய விரைவில் அந்த சில கேஸுகள் மட்டும்தான் இன்னும் நம்ம அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது. அதையும் இன்னும் கூடிய விரைவில் அதுவும் அரெஸ்ட் நடக்கும். இது வரைக்கும் வந்து தலைவர் போயிட்டு இது வரைக்கும் வந்து யாரையும் சந்திக்கலையே, அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து இப்ப அது ஆலோசனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னு போகணும். இப்ப வந்து மேலிடத்துக்கு போற மாதிரி ஒரு ஆலோசனை இருக்கு. அது என்ன முடிவு இருக்குன்னு அவரு தான் முடிவு பண்ணுவாரு. கண்டிப்பா அது கூடிய விரைவில் வந்து அவர் யாரை சந்திக்கணுமோ அதை சந்திப்பார். ஏற்கனவே வந்து 40 பேர் வந்து இறந்த விவகாரம்ன்றதுலாம் தெரியும். இப்பவும் பாத்தீங்கன்னாக்கா இப்படி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. இது இன்னும் வந்து மேல வந்து அதிகமாகாம இருக்கிறதுக்கு அதிகமாக கூடாதுன்னு அவரு நினைப்பாரு. இப்ப அவரை நம்பி போட்டவங்கள இது மாதிரி விடணும்னு எந்த ஒரு தலைவரும் யோசிக்க மாட்டாங்க. இப்ப இந்த சட்டம் வந்து இன்னும் அதிகமா கடுமையான ஒரு தண்டனத்தை கொடுத்துட்டு இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணவங்கள கடுமையான தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மக்களை கண்டிப்பா சந்திப்பாரு. அவரு சந்திக்கும் போது மக்களும் நன்றி சொல்ற அளவுக்கு அந்த உத்தரவு இருக்கும். இப்ப கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா போதும், ஏதாவது ஒரு இந்த மாதிரி திருட்டு கொலை அப்படின்னு நடந்துச்சுன்னு சொன்னாக்கா உடனே வந்து அண்ணாமலை ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், அவங்க வந்து உடனே வந்து குரல் கொடுப்பாங்க. எப்படி குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்தால் தான் போல நடக்குது, இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாற்று அரசாங்கம் வந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை இன்னும் இது வரைக்கும் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. என்ன கான்செப்ட்ன்றது நமக்கு புரியல. ஒரு சின்ன சம்பவம் இருந்தாலும் கூட குரல் கொடுக்குற பிஜேபியில் இருக்கிறவங்க இன்னும் இது வரைக்கும் வந்து வாயை திறக்கல. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதாவது வந்து செய்யறது வந்து ஒரு ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, பொம்மை வச்சு காட்டுவாங்க, கெட்டதை வந்து பேசாத, கெட்டதை வந்து பார்க்காத அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்க.
அப்படின்ற மாதிரி கண்டும் காணாமலே இவங்க வந்து இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இப்படி இருக்கிறத பார்த்தாக்கா மக்களுக்கு எப்படி தோணும் பார்த்தாக்கா, இவர் வந்து டிவிக்கு தமிழக வெற்றிக்கு வந்து இவங்க வந்து உடன்பாடு இருக்கா, பிஜேபிக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு நீங்க சொல்றத உடன்பாடு பாத்தீங்கன்னா இருக்கான்ற நீங்க மாதிரிலாம் யோசிப்பாங்க. நீங்க உடன்பாடு இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. அப்படி எப்படி உடன்பாடு இருக்கும்? உடன்பாடு இருக்கிற மாதிரினா நாங்க அப்பயே ஏடிஎம்கே நாங்க இப்ப 107 இடத்துல ஜெயிக்கும் போது அப்போ உடன்பாடு எங்க கூட நாங்க இருக்கிறோம்னா நேராவே ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு நாங்க மட்டும் ஆட்சி அமைச்சிருக்க போறோம். உடன்பாடு எதுவுமே எதிர்ப்புன்றதுக்காக தான் நாங்க மதசார்பற்ற கட்சியில இருந்து நாங்க ஆளுங்களை கூப்பிட்டு நாங்க வச்சு அதுல வச்சு ஆட்சி தான் புரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து பிஜேபி கூட ஆதரவு இருக்குன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது வந்து தாவேக கட்சி கண்டிப்பா அதை வந்து புறக்கணிக்கும். கண்டிப்பா அதை வந்து நாங்க பிஜேபி கூட ஒன்னாதான் இருக்கிறோம்னு அது வந்து ஒரு முழுக்க முழுக்க குற்றம் தான். அது தவிர நாங்க வந்து அதை ஆதரிக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இது வரைக்கும் நான் எங்க தலைவர் அந்த ஒரு விஷயத்துல ஒரு குறிக்கோளாவே இருக்காரு. அந்த ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு ஒரு சொல்லிட்டே தான் இருக்காரு. இது வரைக்கும் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுனே தான் இருக்கும். அது வந்து நம்ம அவங்க பேசல இவங்க பேசல நம்ம பார்க்க கூடாது. நம்மளுடைய நடவடிக்கை எதுவோ அதை வந்து நம்ம எது துரிதமா எடுக்க முடியுமோ அதை தான் நம்ம தலைவர் வந்து பார்ப்பாரே தவிர அதெல்லாம் வந்து நம்ம இவங்க சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம செய்யற வேலையை கரெக்டா செய்யணும் தான் தலைவர் நினைப்பாரு. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இப்ப ஒரு வாரம் 10 நாள் ஆகுதுன்னு வச்சுங்க. ஆனா இந்த கொள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதை விட அதிகமாகவே நடக்குது. இப்ப இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்றீங்க? இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்டனை வந்து கடுமையா ஆக்கணும். இப்ப அப்ப சொன்ன மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் அது பெரிய தண்டனையா இருக்கணும். இப்ப இவன் இந்த 3 பசங்க எனக்கு இதுல நீங்க சொன்ன விஷயத்திலேயே அந்த சின்ன பசங்க அந்த காது கேட்காதவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விளையாடு என் வயசுலாம் அந்த விளையாடும் போது சின்ன பசங்க கூட விளையாடிட்டு சண்டை போடுவான் எங்க அம்மா போடா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தோட போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா அம்மாவே கூட சேர்ந்து எந்த பையன் அடிச்சா அப்படின்ட்டு வாடா போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய சூழ்நிலை அது மாதிரி மாறி போச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு கொஞ்சம் அளவுக்கு நம்மளே எல்லாமே மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. இப்ப நம்ம எதுனா பண்பை சொல்லி கொடுக்கணும். பசங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ பண்பை சொல்லி கொடுக்கணும். இப்ப எதுக்கு சண்டை போடணும் எதுக்கு போகக்கூடாது வரக்கூடாது நம்ம பண்பை ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இந்த சின்ன விஷயம் இந்த குழந்தை விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சது. அதே மாதிரி அந்த காது கேட்காதவங்க அந்த அவங்கள வந்து பண்ணது இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு வருக்கத்தக்க விஷயமாவே இருந்தது. இவங்களுக்கு வந்து சரியான தண்டனை வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணும் கொடுப்பார் தலைவர். கண்டிப்பா இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எவனும் செய்யக்கூடாத அளவுக்கு கண்டிப்பா அந்த தண்டனை இருக்கும். இது போன்ற தவறுகள் வந்து இதுக்கப்புறம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒரு தண்டனையோ அதை வந்து ஆமா கண்டிப்பா 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 அப்படின்றதுல கண்டிப்பா நான் அது வந்து வைக்கணும். இருப்பாருன்னு சொல்ல வரல வைப்பாரு அப்படின்றத ஒரு குறிக்கோளோடவே சொல்றேன். கண்டிப்பா அந்த அறிவிப்பும் கூடிய விஷயத்துல வரும். ஏன்னா இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம அதை கடந்து போக முடியல. இப்ப நம்ம ஏன்னா நம்ம வீட்லயே ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த ஒரு குழந்தை மைண்ட் தட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். இன்னும் இப்படி மாறிட்டோமா அப்படின்ற மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுன்னு கண்டிப்பா அதை வந்து முடிவை கண்டிப்பா சீக்கிரமாவே எடுப்பாங்க. அதுதான் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஏற்ற போல வந்து தமிழக வெற்றி தலைவர் வந்து முதலமைச்சர் என்னன்னாக்கா அதுக்கேற்ற போல வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடணும். சின்ன பசங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் நடக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து அறிக்கை விட்டா பசங்க வந்து ஏதாவது திருந்த கண்டிப்பா இதை வந்து ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கணும்னு எங்க தலைவருக்கு இது மூலியம் இந்த ரெட் நியூஸ் மூலியமா நான் ஒரு அறிக்கையாவே ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். இது வந்து என்னன்னா இப்ப நம்ம ஸ்கூல் இப்ப வந்து 4ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விஷயம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னா ஸ்கூல்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஒரு அதுக்கேற்ற ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா அந்த வேலை வந்து உங்க தலைவர் வந்து செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது தான் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். சரி ஓகே. இவ்வளவு நேரம் வந்து ரெட் நியூஸ் நேயர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னதுக்கு வந்து மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி.